இன்னைக்கான எபிசோட பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சிச்சு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க ஆடிஷனை கரெக்ட்டா பண்ணிட்டு தான் இருக்காங்க போல அப்படிங்கிற மாதிரி. எதுக்காக இது தோணுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி எபிசோட்ஸில புரொடியூசர்ஸ், அதாவது அப்கமிங் புரொடியூசர்ஸ், இல்ல புரொடக்ஷன் கம்பெனி நான் வச்சுட்டு இருக்கேன். அந்த மாதிரி, அதே மாதிரி ஃபவுண்டர்ஸ் அப்படின்னு சொல்லி செப்பரேட்டா ஒவ்வொரு நாளைக்கு ஒரு 2 பேர், 3 பேர், 4 பேர் ஒரே துறையில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருப்பாங்க. அவங்க 2 பேரும் டிபேட் பண்ணுற மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கான எபிசோடில் எப்படியெல்லாம் வந்தாங்க, எப்படிப்பட்ட ஆட்கள் வந்தாங்க, எந்த துறையிலிருந்து வந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி துறையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ அவங்க என்னவா இருக்காங்க அப்படின்னா, அந்த டேட்டா அனலிஸ்ட்டு, அதுக்கப்புறம் டேட்டா சயின்டிஸ்ட்டு, இந்த மாதிரிலாம் வந்து ப்ரொஃபஷனல்லேருந்து வந்திருக்காங்க. அதே மாதிரி ஒரு பொண்ணு கூட வந்து பார்த்திங்கன்னா சிஏ, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட். ஸோ இந்த மாதிரி நல்லா படித்து நல்ல தரமான வேலைகள் இருக்கக்கூடிய ஆட்களாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி எல்லாமே வந்தாங்க. பட் இப்படிப்பட்ட ஆட்கள்லாம் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வைவ் ஆகுவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி இல்லையா? ஏன்னா காமன் மேன்றது மட்டும்தான் ஷோவோடைய பேர். ஆனால் காமன் மேனை உள்ளே அனுப்புவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு சில குவாலிட்டிஸ் வந்து வேணும்பா. காமன் மேனுக்கும் அந்த டான்ஸிங் திறமை வேணும், பாட்டு பாடுறது வேணும், விளையாடுற திறமை வேணும், பேசுகிற திறமை வேணும், எத்திக்கல் எது அன்எத்திக்கல் எது இதெல்லாமே தெரிஞ்சுக்கிற விஷயம் வேணும், சொல்ல தெரியணும், பேச தெரியணும். அந்த மாதிரி வந்து பல குவாலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா எதிர்பார்க்குறாங்க காமன் மேன்ஸ் கிட்டேருந்து. ஸோ இந்த விதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி 10 பேரை வந்து உள்ளர எடுத்திருக்காங்க கண்டஸ்டண்ட்டாக. அதாவது கடைசி 10 பேர், அதாவது அப்படியே உறிஞ்சு எடுக்கப்பட்ட 10 பேர் அப்படின்னு வந்து சொல்லலாம். சரி, இவங்க இந்த எபிசோடை ஜாலி பண்ணாங்களா, ஃபன் பண்ணாங்களா, பார்க்க சுவாரஸ்யமாக இருந்ததா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியமாக இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். 3 பேரை வந்து குவாலிஃபை பண்ணியிருக்காங்கல்ல, அதில் ஒரு நபர் ஓகேப்பா அப்படிங்கிற மாதிரி வந்துருந்தது. 2வது நம்பர் வந்து பார்த்திங்கன்னா, சரி ஓகே இந்த பொண்ணு கொடுக்கலாம், ஏதோ ஒன்று பண்ணுது அப்படின்ற மாதிரி இருந்திருந்தது. 3வது நம்பரெல்லாம் ஏன்டா செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு கேள்வி கேட்குற அளவுக்கு இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. அந்த விதத்தில் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, யாரெல்லாம் டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க, யாரெல்லாம் ஆன் ஹோல்டில் போயிருக்காங்க அப்படிங்கிறத பற்றியும், அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணி ஹாலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வருஷமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் நபராக சுந்தரபாண்டி அப்படிங்கிறவர் வந்து வராப்பில். இவரோட ப்ரொஃபஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜோசியம் பார்க்குறது தான் ப்ரொஃபஷன். சரி, இவர் வந்த உடனே மனுஷங்க வந்து ஒரு மாதிரி ஓகே இவரை வச்சு செஞ்சிடலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருந்தாங்க போல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜுவே கேட்குறாப்புல, நீங்கள் ஜோசியரா, அப்போது நீங்கள் இந்த கான்டெஸ்ட்டில் செலக்ட் ஆகுவீங்களா ஆக மாட்டிங்களா அப்படின்றது உங்களுக்கு தெரியல. நீங்கள் இந்த இடத்துல வருவீங்களா வரமாட்டிங்களா, இல்லை பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போவீங்களா போக மாட்டிங்களா அப்படின்றது உங்களுடைய ஃப்யூச்சரை நீங்கள் வந்து கணிச்சு வச்சுருப்பீங்களே. ஸோ அந்த விதத்தில் நீங்கள் சொல்லுங்கள், ஃப்யூச்சரை கணிச்சிட்டிங்களா, நீங்கள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போயிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாப்புல. அதுக்கான பதில் வந்து வரலை. அட்லீஸ்ட் அந்த மனுஷன் வந்து அவருக்கு இருக்கக்கூடிய திறமை, எப்படி ஜோசியம் பார்க்குறது தான் அவருடைய திறமை. அந்த திறமையை வந்து ராஜு பாய் உங்களுக்கு இந்த வருஷத்தில் இதெல்லாம் நடக்க போகுது, இதெல்லாம் வந்து இப்படி ஆக போகுது, இதெல்லாம் நீங்கள் இப்படி செய்யணும், இதுக்கு இது பரிகாரம், இதுக்கு இது செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தா கூட அட்லீஸ்ட் அது ஏற்புடையதாக வந்து இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இல்லைனா கொஞ்சமாவது மனசுக்கு வந்து ஓகே இவர் ஏதோ ஒன்று சொல்கிறாருப்பா அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும். ஆனால் அந்த மனசு பேசும்போது நல்லா தான் பேசுகிறாப்புல, ஆனால் ஜோசியம் பார்க்க சொன்னால் தான் கொஞ்சம் அப்படி இப்படி பார்க்குறாப்புல. அதுக்கப்புறம் இவருக்கு எதிராக இன்னொரு பெண்மணியை வந்து எடுக்கிறாங்க, ராஜலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு பெண்மணியை. ஸோ அவங்கள கேட்டிங்க அப்படின்னா, கும்ஃபு எல்லாம் எனக்கு தெரியும், நான் கும்ஃபு மாஸ்டராக வந்திருக்கேன். ஸோ அந்த கலைகள்லாம் நான் எடுத்துகிட்டு போய் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சொல்லி தருவேன். ஸோ அதனால் நிறைய பேர் இதனால் இன்ஸ்பயர் ஆகுவாங்க, நிறைய பேர் வந்து இதனால் பலனடைவாங்க அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து சொல்லுது. அப்போ ஏன் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்கள் அடித்து காட்டுங்க, 2 பேரும் மாறி மாறி வந்து பேசி காட்டுங்க, டிபேட் பண்ணுங்கள் அப்படின்னா, அக்கா ராஜலட்சுமி டிபேட் பண்ணாமல் அழகாக பேசிக்கிட்டு இருக்காங்க. இல்லைங்க நாங்கள் இங்கேருந்து வந்திருக்கோம், இதெல்லாம் பண்ணியிருக்கேன், இதெல்லாம் எனக்கு தெரியுது, இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன், இதனால் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிறேங்க அப்படின்னு ராஜலட்சுமி அக்கா சொல்கிறாங்க. அப்போது சுந்தரபாண்டி எப்படி ரிப்ளை பண்ணுறாப்புல அப்படின்னா, அந்த மனுஷனும் அப்படியாங்க, சரிங்க நீங்கள் இது இப்படி பண்ணிங்கன்னா நான் இப்படி பண்ணுவேங்க, நீங்கள் அப்படி செஞ்சிங்கன்னா நான் இப்படி செஞ்சிருவேங்க அப்படிங்கிற மாதிரி எதுவும் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லிகிட்டு இருக்காப்புல. ஸோ அந்த டிபேட் வந்து அவ்வளோ சுவாரஸ்யமாகவும் இல்லை. ஸோ அதன் காரணமாக வந்து நமக்கு 2 பேருமே வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை வந்து பண்ணிட்டாங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியானா அப்படின்றவங்க வந்து வராங்க. இவங்க வந்து ஒன் ஆஃப் த டிரான்ஸ்ஜெண்டர், ஓகேங்களா. ஸோ அவருக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஆளை இறக்கணும் இல்லையா, அவங்களுக்கு ஆப்போசிட்டாக அதில் வந்து பார்த்திங்கன்னா கலீல் பாஷா அப்படின்றவர் வந்து வராப்பில். ஸோ இந்த ரியானா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய சொல்கிறாங்க. அவங்கள பார்க்கும்போது இதுக்கு முன்னாடியெல்லாம் நாங்கள் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை பார்த்துருக்கோம்பா, அதுவும் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே அவங்கெல்லாம் கேட்டால் மாடலிங் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க,
அதுக்கப்புறம் வந்து ஏதோ சினிமா துறையில் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன், அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஒரு சோசியல் ஆக்டிவிட்டீஸ்டாக வந்திருக்கேன், சமூக ஆர்வலராக வந்து இருந்துகிட்ருக்கேன், பொலிட்டிக்கல் சம்மந்தமான விஷயத்தையும் நான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய எய்ம் என்னென்னா, என்ன மாதிரி இருக்கக்கூடிய டிரான்ஸ்ஜெண்டர் பீப்புள்ஸை வந்து நான் மெயின் ஸ்ட்ரீமுக்கு மேலே கொண்டு வரணும், அதுக்காக நான் வந்து போராடிட்டு இருக்கேன் அப்படின்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன், நான் அதுக்கு ஃபவுண்டராகவும் இருக்கேன் அப்படின்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஹெச்ஐவி, அதுக்கப்புறம் வந்து எய்ட்ஸு, இது சம்மந்தமான அவேர்னஸ் எல்லாமே வந்து மக்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ ஒரு 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 ஆளால் இவ்வளோ விஷயத்த வந்து ஒன்றா பண்ண முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. ஒரு இங்கே இருக்கக்கூடிய இப்போது செப்பரேட் ஜெண்டர்ஸ் வந்து இருக்காங்களே, இப்போது ஜென்ஸ் இருக்கும், கேர்ள்ஸ் இருக்கும், ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்க வாழ்க்கையில் சம்பாதிக்கிறது, சாதிக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கடினமான ஒரு விஷயமா வந்து இருக்கும். ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரகிளை தாண்டி தான் அவங்க வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்றதுக்குள்ளே போக முடியும், இல்லை ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து பில்ட் பண்ண முடியும், இல்லை நார்மலான ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப், இல்லை நார்மலான சந்தோஷமான ஒரு லைஃப் அப்படின்னு சொல்லி அவங்களால பண்ண முடியும். பட் ஒரு டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றவங்க வந்து எவ்வளோ தூரம் ஸ்ட்ரகிள் இந்த சோஷியலில் வந்து, அதாவது நம்மளுடைய சமுதாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா எதிர்கொண்டிருப்பாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய பெரிய விஷயம், ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இவங்க எதிர்கொண்டு ஒரு ஃபவுண்டராக இருந்து சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக மாறி, அதுக்கப்புறம் பொலிட்டிக்கல் சம்மந்தமாகவும் சில விஷயத்தை வந்து பண்ணி, அதுக்கப்புறம் ஒரு கம்பெனிக்கு ஃபவுண்டராக இருந்து, அதுக்கப்புறம் ஹெச்ஐவி எய்ட்ஸ் இது சம்மந்தமான விழிப்புணர்வுகளை கொடுக்குறது, அதுக்கப்புறம் என்ன மாதிரி ஆட்கள் வந்து எப்பயுமே இந்த மாதிரி தொழிலுக்கு தான் போவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள்லாம் இல்லாமல், நான் அவங்கள வந்து மெயின் ஸ்ட்ரீமுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு தேவையானதை நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து சொல்லும்போது லிட்ரலாக நம்மலாம் என்னடா பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து இருக்குது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இப்போ என்னுடைய ஸ்ட்ரகிளே கூட என்னவாக இருக்கும், நம்ம சக்ஸஸ் ஆகிடணும், நிறைய சம்பாதிக்கணும், அதாவது ஃப்ரீடமாக ஒரு வேலை செய்யணும், ஃப்ரீடமாக இருக்கணும், சந்தோஷமாக ஃபேமிலியோடு இருக்கணும், இவ்வளோ தான் வாழ்க்கை அப்படின்ற மாதிரி வந்து ஒரு 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 கட்டமைப்புக்குள்ளே வந்து இருந்துகிட்ருக்கோம். இதுக்கிடையில் நம்ம வந்து இந்த மாதிரி ஆகணும், அந்த மாதிரி ஆகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும்னு பல ஆசைகள் இருந்தாலும் அதெல்லாம் தூக்கி குழி தோண்டி புதைச்சிட்டு நம்ம வந்து ஒரு ஒரு பார்த்து தேர்ந்தெடுத்துட்டு அது பிடிக்குதோ பிடிக்கலையோ அது வழியாக போயிட்டுருக்கோம். ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படின்றது அவங்க ஃபேமிலியிலே ஃபஸ்ட் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அவ்வளோ தூரம் வந்து நிராகரிப்பை வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து எதிர்கொண்டிருப்பாங்க. ஸோ அப்படி இருந்து இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறது அப்படிங்கிறது ஒரு பயங்கரமான இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயம். பட் அவங்கள வந்து ஆன் ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் கலீல் பாஷா அப்படின்னு வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். எனக்கு வந்து ஒன் ஷேடில் வந்து பார்க்கும்போது லாஸ்ட்டு சீசனில் வந்து கானா வினோத் தந்திருந்தார்ல, அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் கானா. நல்லா பாடுறாப்புல, இவர் வந்து ஒரு ஆட்டோ டிரைவரு. அதனால் வந்து கானாவுக்கு பஞ்சம் இருக்காது இந்த மனசு உள்ளர போனார் அப்படின்னா. ஏன்னா அவர் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ஒரு ஆள். ஸோ அவங்க வந்து அதுவும் இல்லாமல் ஆட்டோ ஓட்டுற ஒரு ஆள். ஸோ அப்போ ஜாலி கேரக்டராக தான் வந்து இருப்பார், செம்ம ஃபன்னாக தான் இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் அவர் ஃபன் பண்ணிகிட்டு இருந்தார். பாட்டெல்லாம் பயங்கரமாக பாடினாப்புல, இம்ப்ரெஸ் ஆகிட்டாங்க ஜட்ஜஸ் எல்லாம். இதை தான் நாங்கள் எதிர்பார்க்குறோம், இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா நாங்கள் ஏன் வந்து வேறு விஷயத்த வந்து போக போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து கலீல் பாஷா அவர்களை வந்து தேர்ந்தெடுத்தாங்க. அதுக்கிடையில் வந்து பார்த்திங்கன்னா ரியானா அவர்களுக்கும் கலீல் பாஷாவுக்கும் பயங்கரமான ஒரு டிபேட் எல்லாம் வந்து இருந்தது. அந்த டிரான்ஸ்ஜெண்டரை வந்து அக்கான்னு கூப்பிட்டீங்க, நீங்கள் இப்படி கூப்பிட்டீங்க அப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் அவங்க ஒரு பக்கம்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஒரு ஃபைட்டிங் எல்லாம் வந்து போச்சு. ஆனால் ரெண்டு பேருமே செம்மையாக டாமினேட் பண்ணாங்க, கலீல் பாஷாவும் சரி ரியானாவும் சரி. பட் கலீல் பாஷாவை செலக்ட் பண்ணதுக்கான காரணம் வந்து அவர் எக்ஸ்ட்ராவாக ஒரு குவாலிட்டிஸ் வந்து வச்சுருக்காப்புல. அது என்ன அப்படின்னா கானா பாடுறது. ரெண்டாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து பயங்கரமாக சண்டவும் போடுறாப்புல, பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசுகிறாப்புல, அதாவது தர லோக்கலாக இறங்கி பேசுகிறதுக்கும் ரெடியாக வந்து இருக்கார். ஸோ அதனால் இந்த குவாலிட்டிஸ் வந்து ரியானா அவர்கள் வந்து ஓவர் ஷேடோ பண்ண ஆரம்பிச்சிச்சு. ரியானாவும் நல்லா பேசினாங்க, அவங்களுக்கும் நல்ல குவாலிட்டிஸ் வந்து இருக்குது. பட் இருந்தாலும் இவர் பேசுகிறது வந்து அங்கே ஓவர் ஷேடோ ஆகிடுச்சு. அதனால் அவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆனோடில் போயிருக்காங்க, பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து சமா அப்படின்ற ஒரு பொண்ணு வந்துச்சுப்பா. இந்த சமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு பாருங்கள், சீனியர் ப்ராடக்ட் மேனேஜர்னு சொன்னாங்க, ஓகேங்களா? பாருங்கள், ஐடி பேஸ்டு ஒர்க்கு இல்லைனா கார்ப்பரேட் கம்பெனி பேஸ்டு ஒர்க் இவங்க. ஸோ இவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட குவாலிட்டிஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் வந்து மல்டிபிள் பர்சனாலிட்டி, நான் ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி வந்து இருப்பேன், ஒரு மாதிரி, அதாவது எனக்கு எல்லாமே வருங்க அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. என்னப்பா நீ என்ன திடீர்னு கிரிக்கெட்டும் விளையாடுற, வாலிபாலும் விளையாடுற, ஃபுட்பாலும் விளையாடுற, அந்த பக்கம் போனாக்கா டென்னிஸும் விளையாடுற, பேட்மிண்டனும் விளையாடுற, என்ன தான் உனக்கு வராது சொல்ல, பாட்டும் பாடுற, டான்ஸும் ஆடுற, அமைதியாகவும் இருக்க, படிக்கவும் செய்கிற, ஆடவும் செய்கிற, எல்லாமே பண்ணுறியே எப்படிடா அப்படின்னா, அதுதான்டா மல்டி பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்களே. ஸோ அந்த மாதிரி ஒரே ஆளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நிறைய ஃபேஸஸ் வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க அப்படிப்பட்ட ஒரு பர்சனாலிட்டி அப்படிங்கிறத அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் தட்ஸ் ஆல்சோ வெரி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர் ஆக்சுவலி. ஸோ அது வந்து பயங்கரமாக இருக்கும்.
இப்போ எப்படின்னா இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பான், ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், திடீர்னு பார்த்தா நாளைக்கு வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருப்பான், வேறு ஒரு விஷயத்தை வந்து பண்ணிகிட்டு இருப்பான். இன்றைக்கி பண்ணுற விஷயத்த நாளைக்கு பண்ண மாட்டான், நாளைக்கு பண்ணுற விஷயத்த நாளான்னைக்கு பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் தான் அந்த மல்டி பர்சனாலிட்டி அப்படின்றது. அது நிறைய பேருக்கு வந்து இருக்கும், எனக்கே கூட வந்து இருக்கும், உங்களுக்கும் இருக்கும். இன்றைக்கி நல்லா பயங்கரமாக இன்றைக்கி இந்த ஒர்க்கை முடிச்சிருவோம் பாரு, வேறு மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி உட்காந்துட்டு அடுத்த நாள் நம்ம அதை அப்படியே விட்டுருவோம். அந்த மாதிரி மல்டி பர்சனாலிட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் இவங்க. அண்டு நல்லா இருந்துச்சு. சுப்பிரமணியம் அப்படின்றவர் வந்தாப்புல, அந்த மனுஷன் பார்த்தீங்கன்னா அந்த ஷோவுக்கே லேட்டாக வந்திருக்காப்புல, ஷூட்டிங்க்கே. ஸோ அதுவே ஒரு பெரிய ட்ராபேக் ஆகிடுச்சு. அண்ட் ஒன் மோர் திங் என்னன்னா, இவர் நல்லா தமிழ் பேச ட்ரை பண்ணார். அது ரொம்ப ஹார்ட் அண்ட் டோனில் ரொம்ப சீரியஸ் கான்வர்சேஷன் போன மாதிரி இருந்துருது. ஒரு ஜாலியாக ஃபன்னாக கொஞ்சம் கொஞ்சம் அந்த பாடியெலாம் கொஞ்சம் லூஸ் பண்ணி கொஞ்சம் ஃப்ரீயாக பேசலை, ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்பாக நின்றுட்டு தமிழ் ஐயா மாதிரி பேசிகிட்டு இருந்த மாதிரி இருந்திருந்தது. அண்டு நல்லா ட்ரை பண்ணார் அவர் ஆக்சுவலி. அப்புறம் டிபெண்ட் பண்ணார், நிறையா டிபேட் பண்ணாப்புல. சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா ஜட்ஜஸ் வந்து கேட்டாங்க, நீங்கள் ஏன் அந்த ஷோவுக்கு போகணும், அதுக்கு நீங்கள் எந்த என்டர்டெயின் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க, ஸோ அந்த என்டர்டெயின்மெண்ட் எனக்கு பண்ணி காட்டுங்க அப்படின்னும் போது அவர் இதை வந்து ட்ரை பண்ணார். அந்த மாயாக்கா வந்து இதில் பண்ணுவாங்க, இந்த யூடியூப்லாம் என்ன, அவங்க ஏதோ ஒரு டீச்சர் மாதிரி ஒரு இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் பண்ண ஆரம்பித்தார். அது ஒன்றும் காமெடியாக அவ்வளோ ஒர்க் அவுட் ஆகலை. அதான் அவரை சொல்கிறேனே, சீரியஸாக ஒரு காமெடி பண்ணால் எப்படி இருக்கும், சிரிப்பு வருமா, வராது. ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டாப்புல. அதுக்கடுத்து சமா அப்படின்ற ஒரு கேரக்டர் இருந்தாங்கன்னு சொன்னல, அவங்க வந்து டான்ஸ் ஆடுறது, அப்படியே சும்மா கீழே குதிக்கிறது, எழுறது, ஓடுறது, ஓடிடுறது அப்படின்னு சொல்லி பண்ணாங்க. அது பார்க்குறதுக்கு ரசிக்கும்படியாக வந்திருந்தது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்க குவாலிஃபை ஆகியிருக்காங்க. 7வதாக வந்து பார்த்திங்கன்னா சுகுமாரன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வராப்பில். இந்த மனுஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறைய யூடியூப் சேனல்ஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க, ஆங்கராக வந்து வேலை செஞ்சுருப்பாப்புல. ஸோ இந்த நபர் அவர் வந்து உடனே நான் பயங்கரமாக எதிர்பார்த்தேன். ரேப்பெல்லாம் பாடுறாப்புல, நம்மளை மாதிரி தலன்னு பேசுகிறாப்புல. ஆனால் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறது புரியாத மாதிரி வந்து பேசுகிறாப்புல. என்னென்னா ஓவியா கிட்ட போனோடனே ஃப்ளட்டிங் பண்ணுறாப்புல. கேட்டால் நான் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளெல்லாம் போனாக்கா நான் இந்த மாதிரி ஒரு பாண்டிங் வந்து பண்ண மாட்டேன், நான் அண்ணன் தம்பி அக்கா பாப்பா அப்படிலாம் நான் பார்க்க மாட்டேன், ரிலேஷன்ஷிப்புக்காக நான் இடமே கொடுக்க மாட்டேன், நான் வந்து அப்படியே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருந்துட்டு நான் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன், அந்த மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. பட் அவர் சொன்னதுக்கும் ஆங்கருங்க வந்து இவங்க ஜட்ஜஸ் வந்து கேள்வி கேட்டதுக்கும் ரொம்ப கான்ட்ராடிக்ஷனாக வந்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து அதே மோடில் தான் இருக்காப்புல, நான் ஒரு ஆங்கர் அப்படின்னு சொல்லி. இப்போது என்னுடைய ப்ரொஃபஷன் வந்து யூடியூப் அப்படின்னா, யூடியூப்பில் நான் பேசும்போது மட்டும்தான் அந்த கோர்வை எல்லாமே வந்து பேசுவேன். முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் வந்து குறைச்சி பேசணும்னு நினைப்பேன், அண்ட் வேகமாக பேசணும்னு நினைப்பேன், பிகாஸ் ஆஃப் டைம் கன்சப்ஷன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நான் வேறு மாதிரி பேசுவேன். அது ரியல் டைமில் நான் போயிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துல நான் வேறு மாதிரி தான் பேசுவேன். ஸோ ஆனால் அவர் எப்படின்னா எங்கள் அம்மாக்கிட்டே நான் அப்படி தான் பேசுவேன்றாரு. அவங்க கேட்குறாங்க, ஏன்பா நீ ஆங்கராகவே பேசிகிட்டு இருக்கேப்பா, இப்போ நீ ஒரு ஆடிஷனுக்கு வந்து ஒரு கண்டஸ்டண்ட்டாக பேசு, நார்மலாக பேசு, நீ யார் ஆங்கர் இல்லாமல் நீ யாருன்னா, நான் எப்பயுமே இப்படி தான் இருப்பேன், நான் இப்படி தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. ஸோ அதனால் என்னமோ தெரில, பெருசாக வந்து இம்ப்ரெசிவாக இல்லை, அதனால் ஆன் ஹோல்டில் போட்டிருக்காங்க. ஆனால் பையன்கிட்ட கொஞ்சம் டேலண்ட் இருக்குது, கண்டிப்பாக மேலே வருவான் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். பட் இருந்தாலும் அடுத்தடுத்த கட்டங்களை தாண்டணும், பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி. அண்ட் இவருக்கு வந்து ஒரு டாஸ்க் வந்து கொடுத்தாங்க, நீ வந்து பயங்கரமான ஆளாச்சே, இங்கே இருக்கிறதுலே எந்த சீசன் வந்து ஒஸ்டான சீசன்னு சொல்லுப்பா அப்படின்னு சொன்னாக்கா, டக்குன்னு சொல்லலாம்ல ஒஸ்டான சீசன் எது அப்படின்னு சொல்லி. அதை விட்டுட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கமெண்ட்ரி கொடுக்குறாரு. ஆரியா நீங்கள் வளவலான்னு பேசியிருப்பீங்க, ராஜ்வா நீங்கள் ஒரு தக் லைஃபு, ஆனாலும் நீங்கள் வந்து அப்படியே சும்மா அமைதியாக இருந்து கடந்து போயிட்டீங்க, மாயாவா குரூப்பிசம் எல்லாம் பண்ணி அந்த சீசனே பிளாஸ்ட் பண்ணிட்டாங்க, ஓவியாவா அவங்க வந்து அந்த ஸ்விம்மிங் பூலில் போய் விழுந்தாங்க, எனக்கு ஒரு மாதிரி வந்து இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்கிறாங்க. என்னமோ போங்க, அது ஒன்றும் இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை. அப்புறம் மாயா நட்டாசா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்தாங்கப்பா. அவங்க வந்து ரியல் பேர் வந்து வேறையாம், ஜெனிஃபர் அப்படின்றது தான். ஆனால் அவங்க வீட்டுக்கு தெரியாமல் திருட்டுத்தனமாக இவங்க வந்து இந்த மாடலிங்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க. ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலியாக, ஓகேவா, வர்றவங்கெல்லாம் ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலினே சொல்கிறாங்கப்பா. கிட்டத்தட்ட 50 கண்டஸ்டண்ட்டில் ஒரு 10-15 கண்டஸ்டன்ட் கிட்ட நாங்கள்லாம் கன்சர்வேஷனான ஒரு ஃபேமிலியிலேருந்து வந்தவங்க, ஆர்த்தோடாக்ஸ் ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்க திருட்டுத்தனமாக போய் ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கிறது, வீடியோகிராஃபி கற்றுக்கிறது, அதுக்கப்புறம் மாடலிங் கற்றுக்கிறது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. வெளியே ஒரு பேர், உள்ள ஒரு பேர், வீட்டுக்கு நல்ல புள்ள, வெளியில் வந்தால் செல்ல புள்ள அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவங்க 2 வேஷம் போட்டுக்கிட்டு ஒரு மாதிரி வந்து இருந்துகிட்ருக்காங்க. சரி, உங்களோட கேரக்டர் என்ன அப்படின்னா, அவங்க சொல்கிறாங்க ரொம்ப அழகாக தான் சொன்னாங்க, பட் இருந்தாலும் கூட வந்து அவ்வளோ இம்ப்ரெசிவாக வந்து நான் லீடர்ஷிப் வந்து எடுக்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னாங்க. அந்த லீடர்ஷிப் எப்படி எடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அப்போது அவங்க அந்த ஆன்சர்ஸை வந்து குழப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க, அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்கலாம். மறுபடியும் அதே, நான் இன்ஸ்பைரிங்காக இருப்பேன், நான் இதை வந்து ரெப்ரசன்ட் பண்ணி நான் பண்ணிகிட்ருக்கேன், என்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து இப்படி ஆகும் அப்படியா, அதெல்லாம் சீன் இல்லை. நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணும், உனக்கு என்ன இருக்குது,
திறமை இருக்கா இல்லையா, பாட்டு பாடுவியா, டான்ஸ் ஆடுவியா, என்டர்டெயின் பண்ணுவியா, சிரிக்க வைக்குவியா, பேசுவியா, சண்டை போடுவியா, இதெல்லாம் இருக்கா, உள்ளவா. நான் ஃபேமிலி பேக்ரவுண்ட் இருந்து இது நான் வந்து இப்படி பண்ணுவேன், என் ஃபேமிலியில் இவ்வளோ கஷ்டமாயிடுச்சு, நான் அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி வந்திருக்கேன், இதெல்லாம் சீனே இல்லை. இதுக்கு வந்து அவங்க இடமும் கொடுக்க மாட்டாங்க. அதுதான் உண்மையும் கூட. எது ஒன்று ஒரு ரியாலிட்டியோ நான் உண்மையாக சொல்கிறேன். அங்கே போய் ஸ்டேஜில் நின்று நான் எனக்காக விளையாட வந்திருக்கேன், எனக்காக மட்டும்தான் விளையாட வந்திருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணும், அதுக்கான நகர்வுகளுக்கு இது வந்து பயன்படும் நான் நினைக்கிறேன். ஸோ இதை நான் யூட்டிலைஸ் பண்ணிப்பேன். ஸோ இதுக்கு வந்து நான் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவேன். என்னால் டான்ஸ் ஆட முடியும், என்னால் பாட்டு பாட முடியும், என்னால் சண்டை போட முடியும், என்னால் வந்து ஒரு விஷயத்தை வந்து அவங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்க முடியும், என்னால் வந்து இதை பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி அதை சொல்லி நீங்கள் சான்ஸ் கேட்கலாம். ஸோ அது வந்து சூப்பராக இருக்கும். இந்த ஒரு விஷயத்தில் வந்து முனியம்மாவை நம்ம பாராட்டி தான் ஆகணும். முனியம்மாவை கிட்ட கேட்குறாங்க, நீங்கள் ஏன் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க அழகாக சொல்கிறாங்க. ரொம்ப அழகாக யதார்த்தமான வார்த்தைகளை சொல்கிறாங்க. என்ன தெரியுமா சொல்கிறாங்க, ஏங்க எவ்வளோ பெரிய செலிப்ரிட்டியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆக்டராக இருந்தாலும் சரி, ஆக்ட்ரஸாக இருந்தாலும் சரி, அவங்க இருக்கிறதுலேருந்து ஒரு படி மேலே போகணுன்னு தானங்க நினைப்பாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு தாங்க நினைப்பாங்க. நான் வந்து ஏதோ ஒரு வில்லேஜில் இருக்கேன், நான் ஒரு வேலை செஞ்சிட்ருக்கேன், கடை வச்சு நடத்திட்டுருக்கேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போகணுன்னு நினைக்கிறேன், அடுத்த கட்டத்துக்கு நான் போகணும், நகரணும் அப்படின்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே வரணும்னு நினைக்கிறேன், யாருக்கு தான் அந்த ஆசை விட்டுச்சு அப்படின்றத அழகாக சொல்கிறாங்க. இது யதார்த்தமான ஒரு பதில் தானே. இப்போ அதை விட்டுட்டு நான் வந்து பெரிய ஆக்டராக போகிறேன், பெருசாக நான் வந்து இப்படி சாதிக்க போகிறேன், நான் சோஷியல் இஷ்யூஸ் எல்லாம் எடுத்து அந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பேச போகிறேன், நான் இவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன், அவங்கள ரெப்ரசன்ட் பண்ணி பேசுகிறேன், அந்த சீனே இல்லை. நான் அடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகணும், அதுக்கு இது என்னுடைய ஸ்டேஜ், இதை நான் பயன்படுத்திக்கணும்னு நினைக்கிறேன், யாராக இருந்தாலும் அப்படி தானே நினைப்பாங்க அப்படின்றத அழகாக முடித்தாங்க. அழகாக குவாலிஃபை பண்ணி தூக்கி நீ தாமா வேணும் அப்படின்னு சொல்லி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதுதான் தேவை. அதை விட்டுட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நர்மதா அப்படின்றவங்க வந்தாங்க. அவங்க என்னடான்னு பார்த்தா சிஏ படிச்சிருக்காங்களாம், ஆனாலும் மீடியா ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணி இன்னும் வராமல் இருக்காங்களாம். 10வது பிரியங்கா அவர்கள் வந்து வராங்க, அவங்க வந்து ஆன் ஹோல்டில் போயிட்டாங்க. நர்மதா இருக்காங்கள்ல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா டிஸ்குவாலிஃபை ஆகிருக்காங்க. டெபேட் தான் மக்கள், இவங்க 2 பேருக்குள்ளே டெபேட் வந்துச்சு, ஏன் நீங்கள் பெஸ்ட்டு அப்படின்ற மாதிரி. நர்மதா வந்து கொஞ்சம் பெருசாக நல்லா பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணல. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களால ரிஜெக்ஷனையும் தாங்கிக்க முடியல. ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சில வார்த்தைகள் சொல்ல வராங்க. இட்ஸ் மீன்ஸ் இல்லை நீங்கள் இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இல்லை உங்களோட ஃப்யூச்சர் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்ல வராங்க. அதை கூட காது கொடுத்து கேட்க முடியாத அளவுக்கு ஒரு மனநிலையில் இருக்காங்க நம்மளுடைய நர்மதா அவர்கள். இவங்களெல்லாம் நீங்கள் வீட்டுக்குள்ளே வந்து விட்டுருந்தீங்கன்னா லாஸ்ட் சீசன் நந்தினி மாதிரி தான் ரியாக்ட் பண்ணியிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஆட்களாக தான் இருக்காங்க. ஸோ அந்த விதத்தில் மக்களே 5 பேர் வந்து டிஸ்குவாலிஃபை ஆகியிருக்காங்க, 2 பேர் வந்து ஆன் ஹோல்டில் போயிருக்காங்க, 3 பேர் வந்து குவாலிஃபை ஆகியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு யாரை பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கிறேன். பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.